Hello guys, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா BTC வந்து அகைன் வந்து green trend line break down பண்ணிருக்கு. சோ அதனுடைய அப்டேட் பார்ப்போம். வீடியோக்கு புதுசா இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிட்டு பாருங்க. நம்ம போற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். Telegram லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதுலயும் ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய அப்டேட் வந்து Telegram லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க நம்ம டாபிக் போலாம். BTC வந்து இப்போ 64250 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ நெக்ஸ்ட் என்ன மூவ்மெண்ட் அப்படினா நேத்து நம்ம வீடியோல என்ன சொல்லிருப்போம், இந்த கிரீன் ட்ரெண்ட் லைன் வந்து ரீடெஸ்ட் எடுத்துருக்கு 4 ஹவர்ல. சோ ஒன் டேலயே வந்து ரீடெஸ்ட் மாதிரி ஷோ ஆகுது. சோ இது ரீடெஸ்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து மேலே போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்போம். பட் வந்து அது இங்கே ராங் ஆயிருச்சு. சரிங்களா? சோ அந்த ப்ரெடிக்ஷன் வந்து இங்கே ராங் ஆயிருச்சு. என்ன நடந்திருக்குன்னா ஒரே நைட்ல வந்து அவன் பிரைஸை கீழே கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஒரே நைட்ல இந்த கிரீன் லைன் வந்து இன்வாலிடேஷனா மாறிடுச்சு இப்போ. சரிங்களா? மறுபடியும் வந்து கீழே கொண்டு வந்துட்டான். பட் இன்னும் வந்து ஸ்டில் புல்லிஷ் இங்கே நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படின்னா எதிர்பார்க்கலாம். அதுக்கு ஒரு சினாரியோ இருக்கு. ஸோ அந்த சினாரியோ தான் நம்ம இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் லிக்விடேஷன் அண்ட் ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி தான் நான் சொல்ல போறேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன எப்படி பார்க்க போறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் ட்ரெண்ட் லைன் என்ன பண்ணிருக்கு, கீழே வந்து பிரேக் டவுன் பண்ணிருக்கு. நல்லா உங்களுக்கு தெரியும், கிரீன் ட்ரெண்ட் லைன் வந்து கீழே பிரேக் டவுன் பண்ணிருக்கு. சரிங்களா? இது நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிரீன் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் டவுன் பண்ணிருக்கு. சரிங்களா? நேற்று வந்து இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 64,800லேயே ஒரு ரீடெஸ்ட் பண்ணி மேலே போயிருந்ததுன்னா இன்னைக்கு கேண்டில் க்ளோஸ் ஆக மேலே போயிருந்தோம். அதை தான் எதிர்பார்த்த நேற்று. ஸோ அது போகலை. பட் என்ன பண்ணிருக்கு, ஒரே நைட்டில் கீழே கொண்டு வந்துட்டான், டவுன் கொண்டு வந்துட்டான். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு சப்போர்ட்டு. ஸோ இது ஃபுல்லாகவே சப்போர்ட்டு தான். நல்லா கவனிங்க, இந்த க்ரீன் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே ஒரு சப்போர்ட் தான். இதுவும் ஒரு சப்போர்ட் தான். சரிங்களா? ஸோ இது வந்து விக்கு வச்சுருக்கேன். அதனால சார் இந்த விக்கோட நான் சப்போர்ட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து இங்கே புல்லிஷ் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா ஒன்று வந்து இந்த இடத்துல வந்து ஃபர்தராக மேலே போயிடுமானா இங்கே ஒரு லிக்விடேஷன் இருக்கும். ஸோ அதனால் கலெக்ட் பண்ணிட்டு மேலே போனால் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணுன்னா, இந்த கிரீன் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ கிரீன் பாக்ஸ் வந்து ஏரியா பார்த்தீங்கன்னா 62,300 63,200 கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் வந்து ஏரியா. சரிங்களா? $1000. ஸோ இந்த $1000க்குள்ளரே வந்து BTC க்ளோஸ் வச்சதுன்னா ப்ரைஸ் வந்து ஃபர்தராக கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ ஒன் டேல நல்லா கவனிங்க, ஒன் டேல இந்த பாக்ஸுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். ஒன் டேல. சரிங்களா? ஒன் டேல இந்த பாக்ஸுக்கு கீழே க்ளோஸ் வைக்கணும். ஸோ அப்படி க்ளோஸ் வச்சா அது வந்து அந்த இடத்துல ஒரு 2-3 நாள் நின்றுட்டு ஃபர்தராக வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே என்னன்னா நம்ம கவனிக்க வேண்டியது, இங்கே 50-50 சான்ஸ் வந்துருச்சு நமக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு போன வீடியோவில் பார்த்தது வந்து இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆகிடும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பட் இங்கே ஆகலை. சரிங்களா? ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் டவுன் பண்ணிச்சு. ஸோ நல்லா மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அகைன் வந்து பிரேக் டவுன் பண்ணிச்சு. ஸோ இப்போ என்னன்னா அகைன் வந்து இந்த இடத்துல லிக்விடேஷன் எடுக்க வருவான். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு, ஒயிட் லைன் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, 63 கிட்டத்தட்ட 64,000ல ஒரு ஒயிட் லைனு. ஸோ அது என்ன பண்ணியிருக்குன்னா ஒன் டேல பர்ஃபெக்டாக ரீடெஸ்ட் மாதிரி கொண்டு மேலே போயிருக்கான். ஸோ அதனால மறுபடியும் அகைன் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா அந்த ஒயிட் லைன் வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ மறுபடியும் அதே இடத்துல ரீடெஸ்ட் பண்ணி மேலே போகுமானா அது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து அப்படி இருக்கு. சரிங்களா? அதனால என்ன சொல்ல வரேன்னா, டெக்னிக்கலாக வந்து BTC இங்கேருந்து மேலே போச்சுன்னா மறுபடியும் இங்கே போனால் தான் உண்டு. இங்கே பாருங்கள் 68க்கு மேலே போயிடணும். அப்போ தான் வந்து BTC வந்து ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் ஆகும். இல்லைனா கீழே வந்தால் இந்த இடத்துல க்ளோஸ் வைக்கணும். 6160 6160 அந்த இடத்துல BTC ஒன் டேல க்ளோஸ் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சா அது வந்து ஃபர்தராக வந்து அப்படியே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல 62.3 இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மேலேயே வந்து BTC நெக்ஸ்ட் டேவோ டுடேவோ க்ளோஸ் வச்சா அது ஃபர்தராக கீழே வரும். அந்த அடுத்த கேண்டில் வந்து ரொம்ப பெருசாக ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கேண்டில் வந்து இதுவரையும் வந்துருச்சுன்னா அகைன் வந்து BTC கீழே வரும். சரிங்களா? ஸோ வந்து ஏன்னா நேற்றே வந்து நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், பியரிஷ் டைம் லைன் முடிஞ்சு புல்லிஷ் டைம் லைன் நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். டெலகிராம்லையும் சொல்லியிருந்தேன். ஸோ அது உண்மை தான். ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம அதுக்கு பியரிஷ் டைம் லைன்லாம், ஏன்னா ஹிஸ்ட்ரி பிரகாரம் பியரிஷ் டைம் லைனை நம்ம கடந்துட்டோம். இருந்தாலும் மறுபடியும் வந்து இங்கே பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னைக்கு கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா? மறுபடியும் கீழே வந்தால் வர மாதிரி சிக்னல் கொடுத்தா கண்டிப்பாக எத்திரியம் சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ சப்போர்ட்டை உடைச்சிட்டு ஃபர்தராக வந்து எல்லாரையும் பெரிய பேனிக்
கொடுத்துட்டு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, சின்ன ராங் ப்ரெடிக்ஷன் இங்கே நடந்துருச்சு. எப்படின்னா இந்த இடத்துல வந்து இங்கேயே ரிவர்ஸ் பண்ணியிருக்கணும், பட் பண்ணாமல் ஒரே நெட்டில் கீழே கொண்டு வந்தோன்னா ஸோ 50-50 சான்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் டேயில் வந்து எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம 100% முடிவு பண்ணலாம். சரிங்களா, பிடிசி எந்த பக்கம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த க்ரீன் லைனுக்குள்ளே க்ளோஸ் ஆகுதா இல்லை அது கீழே க்ளோஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு, க்ரீன் லைனுக்குள்ளே க்ளோஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் யோசிக்கணும். கண்டிப்பாக அது ஃபர்தராக கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஓகே. இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். இந்த நாலேஜ் இந்த டெக்னிக்கல் அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதை இன்வெஸ்ட் பண்ணுறதை முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.